ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னலிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னலிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. முக்கியமாக யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிக்கோங்க. தென் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, opposing, okay, crossroads, travel, crash, necessity, love, heartbeat, wish, obsession, fake, togetherness, warning, end. Bottom of the deck, end. எனக்கு சொகல் ஆக்சுவலி வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, பெரிய ப்ராப்ளம் அப்படிலாம் இல்லை. கிளைமேட் இஷ்யூ பயங்கர சாலி. ஸ்லோயிங் டவுன், அவேர்னஸ், laziness, compromise, adventure, success, fast lives, control, sorrow, totality, flowering, we are the world. Aloneness. Okay. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டில் ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஃபீமேலால் மேலே பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க. ஓகே, கரண்ட் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு. ஓகே, டோட்டலி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு. ஸோ நமக்கு எண்டிங் ஆடாக வந்துட்டு மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 9 மந்த்துக்கு மேலே இருக்கலாம். ஓகே, இல்லை மேபி செப்டம்பர் மந்த் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிருக்கலாம், இல்லைங்க 9 மந்த் 9 வீக்ஸ் இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டப் ஆகிட்டு. பட் எண்டப் ஆனாலும் கரண்ட்லி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு. ஓகே, பட் கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் இருக்கலாம். ஃபேமிலி முக்கியமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கலாம். பட் வேறு ஆப்ஷன்ஸ் இவர் இருந்தாலும் இவருக்கு கரண்ட்லி ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீலாக இருக்கும். எந்த ஒரு தோட்டம் இருக்கும், லைன தோட்டம். என்னை சுற்றி எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, என்னை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் எல்லாம் இருந்தும் ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் என்ன. பட் எனக்காக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லைங்க என்னை கேர் பண்ணுறதுக்கோ எனக்கு யாராக இருக்காங்கன்னு கேட்டால் இல்லை நம்ம சொல்லணும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு யாரும் இல்லை. ஓகே, எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, நான் ஒற்றைக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபீலும் அந்த பர்சன் கரண்ட்லி கடந்து போயிட்டுருக்கேன். ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு. பட் ஆள்
ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கூட எத்தனை பேர் இருந்தாலும் கூட யாரும் இல்லாத ஒரு ஃபீல், எல்லாம் இருந்தும் அனாத மாதிரி ஒரு ஃபீல் நம்ம சொல்லுவோம். அது எல்லோரும் இருந்தும் எனக்காக யாரும் இல்லை, என்னை கேர் பண்ண யாரும் இல்லை, இந்த ஒரு தோட்டம் தான் இவர் கடந்து போயிட்டுருக்கு. காரணம் உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு ஆக்சுவலி. ஓகே, நான் ஒரு ஓப்பனாக சொல்ல போனால் சம் பீப்புள்ஸ் நம்ம லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அது பயங்கர ஒரு அது யூனிவர்ஸ் ஒரு பிளஸ்ஸிங் நடக்கிற ஒரு விஷயமாகும். சில பீப்புள்ஸ் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சந்தோஷம், லக்காக இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம்ல சம்டைம் எனக்கு இவனை பார்த்த பிறகு நான் என் லைஃப் ரொம்ப க்ரோ ஆகிட்டேன், நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துட்டு உண்டு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு உண்டு, லவ்னா என்ன, ஸ்னேகனா என்ன, நான் இவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் என்னட்டு ஒரு விஷ், ஒரு பிளஸ்ஸிங்காக இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இருந்துட்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சன் இவர் ஆக்சுவலி மாஸ்க் அணிஞ்சு இவர் உங்ககிட்ட நடந்துட்டு மேபி சிரித்து கழித்து உங்களை வந்து இவரை நம்ப வச்சுருக்கலாம், இல்லைங்க இவர் உங்களை சிரித்து கழித்து நம்ப வச்சு உங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, ஃபிசிக்கலி யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க கூட இவரோட ட்ரூ செல்ஃபை இவர் ஒருபோது காட்டிட்டு இல்லை. இவரோட ட்ரூ செல்ஃபுங்கிறது பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். பட் இவர் சிரித்து கழித்து நடித்து அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை இவர் சாதிச்சுட்டு இவருக்கு லைஃப்பில். உங்களை அதுக்கேற்ற மாதிரி வச்சு விளையாடிட்டு உண்டு. மேபி உண்மையாகவே ஸ்னேகம் இருக்கிற மாதிரி உங்களை நம்ப வச்சு அதில் அந்த அந்த வலைக்குள்ளே விழ வச்சு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நான் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு, பட் இவன் அட்டாச்ட் ஆகிட்டு இல்லை, இவன் கரெக்டாக இருந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஒரு ஈக்குவல் கிவனேக் பண்ணிட்டு இல்லை. இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் குறைச்சி கேர் கொடுத்துருக்கலாம், போக போக இவரோட கேரிங் குறைஞ்சிருக்கலாம். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஈக்குவல் கிவன் நீங்கள் எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வார்ன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீ ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லை, நீ போக போக உங்கள் கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, எத்தனையோ வாட்டி நீங்கள் வார்ன் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் இப்படியே நீ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஒரு சுச்சுவேஷன் செப்பரேஷன் ஆகிடும், டெத் ஆகிடும். எப்போவுமே கூட இருக்கும்போது என்னோடய அருமை உனக்கு புரியாது, நான் இல்லைன்னு சொல்லும்போது கட்டாயம் நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன். இவர் அப்படியே ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகாது. ஒன்றே நினச்சி நான் எதுக்கே ஃபீல் பண்ண போகிறேன், நீ என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஒன்றும் கிடையாது, இவர் மேபி வார்த்தைகளை விட்டுருக்கலாம். ஓகே, பட் இவரோட ஈக்குவல் கிவன்டேக் இல்லாதனால இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி எண்ட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவர் ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு கேரிங் லவ் போக போக உங்களுக்கு இல்லை, போக போக உங்களை ஒரு என்னை மதிச்சிட்டு இல்லை. ஆக்சுவலி இப்போ சொல்ல போனால் போக போக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் எண்ட். அதில் மாதிரி ட்ரூ செல்ஃபி பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் உங்களுக்கு மனசில் இருக்கலாம். இதில் ஸ்னேகன்னு ஒரு விஷயம் நான் மட்டும் தான் வச்சுருக்கேன். அவருக்கு ஸ்னேகம் எல்லாமே வந்து நம்மளை இதை ஒரு தேவைக்காக நம்மக்கிட்ட சிரித்து நடித்து கேரக்டர் சாதிச்சுட்டு உண்டு. மற்றபடி ஸ்னேகம் இல்லைன்னு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, இது ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சன் ட்ராவலிங் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு டைமில் ஒன்லி நீங்களும் அவங்களும் ட்ராவல் போகிற ஒரு பிளானில் இருக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அதான் இங்கே ஃபீல் ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பயங்கர கண்ட்ரோலிங்காக ஒரு கேரக்டராக இவர் பயங்கரமாக இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு. ஓகே, இவர் பயங்கரமாக இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி இவர் உங்களை கொண்டு போயிட்டு உண்டு. உங்களுக்கு என்ன தோணி இருக்கலாம், மேபி உங்களுக்கு தோணிருக்கலாம், நான் ஆக்சுவலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், என் வீட்டில் கூட இத்தனை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணதில்லை, இவன் என்ன ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணி ரிலேஷன்ஷிப்பே டாக்ஸிக் ஆக்கி இன்னொரு என்ன சம் பீப்புள்ஸ் நமக்கு தெரியும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஜாயின் ஆகிற ஒரு டைமில் 24/7 நம்மளை கண்ட்ரோல் பண்ணி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை வந்து அப்படி நெகட்டிவில் ஒரு லோ வைப்ரேஷனை கொண்டு தள்ளுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கர நம்மளை அடிக்ட் ஆக வச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஸ்னேகம் கொடுக்காம இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு கேம் ஆகும். அது நமக்கு மனசிலாக மாட்டேங்குது, எமோஷ்னலி நம்ம இருக்கிறனால மனசிலாக மாட்டேங்குது. இவர் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஸ்னேகத்தை கொடுக்குற மாதிரி ஸ்னேகத்தை கொடுத்து உங்களை அந்த ரிலேஷன்ஷிப் அடிக்ட் ஆக வச்சு கண்ட்ரோல் ஆக வச்சு நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க, அட்டாச் ஆகிங்க சொல்லும்போது குறைச்சி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, உங்களை வந்து ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப ஹர்ட் ஆக்கிட்டு எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆக்கிட்டு உங்களை அப்படி லோ வைப்ரேஷனில் கொண்டு தள்ளிட்டு இந்த பர்சன் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் போகிறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆக்சுவலி இவர் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு கடைசி எண்டிங்கில் அவங்கள டாக்ஸிக் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் ரிலேஷன்ஷிப்பை என்கிட்ட பாக்கிட்டு போயிட்டு. ஸோ நமக்கு இதுதான் இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ரியலைசேஷன் உண்டு, என் லைஃப்பில் என்ன
நான் என்ன ஆக்சுவலி நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், ஒரு நல்ல ஜாபில் இருக்கலாம், ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனாக இருக்கலாம். சம்டைம் வீடியோ பார்க்குறேங்க, அப்போ உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஆக்சுவலி எனக்கு லைஃப்பில் என்னை யாரும் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக என்ன நடத்திட்டும் இல்லை, இக்னோர் பண்ணிட்டும் இல்லை, என்னை கேவலப்படுத்திட்டும் இல்லை. நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மாட்ட போய் தான் என்ன எனக்கு லைஃப்பில் நான் எத்தனையோ சுச்சுவேஷனை கடந்து வந்திருக்கேன். என்னை எல்லாருமே ஒரு ஹை லெவலில் தான் வைப்பாங்க. என்னை இப்படி லோ லெவலில் கொண்டு வச்சு என்னை எதுக்குமே ஆகாதுன்னு என்ன சொல்கிறது நெகட்டிவ் கொடுத்து என்னை இந்த மாதிரி என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கின ஒரே ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சன் மேபி உங்களுக்கு மனசிலாம் இருக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர ஒரு அவேர்னஸ் இங்கே நீங்கள் நிற்கிறீங்க, பயங்கர ஒரு கோபத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. இனி இவருக்கு நம்ம லைஃப்பில் இனி இவரை அவ்வளோ பண்ணக்கூடாது. சுத்தமான ஒரு டாக்ஸிக் பர்சன் அவன். ஆக்சுவலி அவன் நெகட்டிவ், ஓப்பனாக சொல்லப்போனால் அவன் நெகட்டிவ். அவன் என் லைஃப்பில் என்ன நெகட்டிவ் ஆக்குறான், என்ன டவுன் ஆக்குறான். இந்த மாதிரி ஒரு பர்சனை என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டுனால எனக்கு நான் என் லைஃப்பில் ஜீரோ ஆனேன். இல்லைங்கி என் லைஃப் ரொம்ப கேவலமாக போச்சுன்னு ஒரு ரியலைசேஷன் உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேஜிக்கலோ மிராக்கிளோ நடக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக சாத்தியம் இல்லை. இவங்ககிட்ட பயங்கர நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர், இவன் அவ்வளோவா சீக்கிரமாக திருந்த ஒரு கேரக்டர் கிடையாது. அப்படி ஏதாவது மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து திருந்தினா கூட ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான ஒரு டைமில் நீங்கள் ஃபேஷியல்ஸ் படிச்சுட்டு கரண்ட் வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஃபேஷியல்ஸ் மோடுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு பயங்கர பேட் கேரக்டர்ஸ் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரமாக மாற போகிறது கிடையாது. பட் அப்படி மாறினாலும் டைம் எடுத்துக்கும். பட் இவனை நம்ம லைஃப்பில் அவ்வளோ சீக்கிரமாக விடாமல் இருக்க ரொம்ப நல்லது. மேபி இவன் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டாங்க, அவங்க ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம மைண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம மைண்ட் பண்ண வேணான்னு ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். அப்போது கரண்ட்லி நீங்கள் இந்த ஒரு போஸ்டில் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகாத ரீதிக்கு கரண்ட்லி நீங்கள் ஒரு அவேர்னஸில் இருக்கிறீங்க. ஓப்பனாக சொல்ல போகலாம். ஓகே, என்னென்னா சேஃப் பண்ணிக்கணும், என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நம்ம சொல்லுவோம் ஒரு டைலாக் உண்டுல்ல, பூவோடு சேர்ந்து நாரும் மடக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பர்சன் ஆக்சுவலி நெகட்டிவ், ஓகே, டாக்ஸிக். பட் இவர் உங்களை ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்துட்டு உங்களே டாக்ஸிக் ஆக்கி உங்களையும் நெகட்டிவ் ஆக்கி உங்களை அப்படியே ஜீரோன்னு ஆக்கிட்டு இவர் போயிட்டு. அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர், நெகட்டிவான ஒரு கேரக்டர், இவன் கூட நம்ம ஜாயின் ஆக கனெக்ட் ஆக டைப் ஒரு அவனுக்கு சொல்லப்போனால் அவனே ஒரு பைத்தியம். அவன்கிட்ட போய் நம்ம ஜாயின் ஆகிறனாலே கனெக்ட் ஆகி நம்மளை பைத்தியம் ஆக்கிடுவோம். ஓகே, அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா இவங்க சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இங்கே எதுவும் நடக்காது. மேபி சேஞ்ச் ஆகிற பட்சத்தை நம்ம இதை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம மைண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் கண்டுக்காமல் இருக்கிறதும் நமக்கு ப்ளஸ். நம்ம சேஃப் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சும்மா என்ன சொல்கிறது ஒன்றுக்கு ஆகாதவங்களை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்து விட்டு நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்து விட்டு நம்மளையும் மண்ணாக்கி நம்ம எனர்ஜி லெவலுக்கு ஜீரோ ஆக்கி நம்மளும் நெகட்டிவ் ஆக்கி இந்த ஒரு ப்ராப்ளம் வெயிட்டான ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ அதனால தான் கரண்ட்லி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான், கரண்ட்லி நீங்கள் ரொம்ப ஒரு அவேர்னஸில் இருக்கிறனால தான், கரண்ட்லி நீங்கள் இவரை சேசிங் பண்ணதுனால தான் இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு. இல்லைங்க இந்த ஒற்றைக்கு நிற்கிற ஃபீலுங்கிறது எனக்கு அப்போ அத்தனை மாத்திரம் ஒரு செப்பரேஷன் நீங்கள் கொடுத்துருண்டு. அட்லீஸ்ட் ஒரு 6 month ஒரு 9 month ஒரு 1 year செப்பரேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு கொடுத்துருண்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக திருந்த ஒரு கேரக்டரும் கிடையாது, அவ்வளோ சீக்கிரமாக ரியலைஸ் ஆகிற ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. பட் இந்த ஒரு செப்பரேஷன் வந்தனால தான் இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், நடக்கிறேன், போகிறேன், என்னை சுற்றி எல்லாரும் இருக்காங்க, இல்லை ஓகே. பட் நான் எனக்காக யாராக இருக்காங்களா கேட்டால் இல்லை. இந்த ஒரு ஃபீல் இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு செப்பரேஷனில் வந்துடும், எண்ணியில் இவருக்கு வந்துடும். வெரி குட். ஓகே, ஓகே. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும், உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகணும், உங்கள் இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும். இத்தனை தாட்ஸ் இவருக்கு இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா இவருக்கு எல்லாம் இருந்து இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் ஆகுது, இவருக்காக யாருமே இல்லைங்கிற ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிறனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், மறுபடியும் இவங்க லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆகணும். பல தாட்ஸ் இவருக்கு மைண்டில் இருந்தாலுமே கரண்ட்லி லேசினஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கோ எஃபோர்ட் கொடுக்குறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ கரண்ட் இவர் லேசினஸ் காட்டுறாரு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். இப்போ நமக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லை, காலம் சரியில்லை, டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை.
நம்ம தள்ளி போடுவோம்ல சில விஷயங்களை. இப்போ நமக்கு ஃபேவரபிளாக போய் சுச்சுவேஷன் இல்லை, டைம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கொஞ்ச நாள் கூட போகட்டும், இல்லைங்க சுச்சுவேஷன் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி போய் கரெக்டான ஒரு டைம் வரக்கூடிய ஒரு டைம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஒரு லேசினஸ்ஸாக இவர் காட்டிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இவர் இந்த லேசினஸ் காட்டுறதுக்கு ரீசன் இவர் தான். ஓகே, அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் நல்லபடியாக நடந்திருந்தார், இல்லைங்க நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன்டே கொடுத்துருந்தார், இல்லைங்க உங்களை மதிச்சிருந்தார் அப்படின்னா இவர் எந்த ஒரு டைமில் வேணாலும் இவர் ஆக்ஷன் எடுத்துருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம். பட் சுத்த டாக்ஸிக் ஆக்கி அவனும் பைத்தியாக்கி உங்களையும் பைத்தியாக்கி என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு கொடுமைப்படுத்திட்டு எப்படி உங்கள் கண்ணுக்கு முன் வந்து நிற்கிறது, இல்லைங்க எப்படி ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறது, இல்லைங்க எப்படி ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தை இவர் லேசினஸ். ஓகே, அதனால தான் இவர் ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி லேசினஸ் காட்டிகிட்ருக்காங்க. அது ட்ரூ இன்டென்ஷன் ஆகும். ஸோ அதனால அந்த போஸ் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை, முன்னாடி மாதிரி நீங்கள் இவருக்கு ஒரு டைமில் இவருக்கு ஸ்நேகம் வேணும் நீங்கள் நினச்சிருக்கலாம். கரண்ட்லி இவன் லைஃப்பில் இல்லாத வரைக்கும் நமக்கு பெட்டர் நீங்கள் நினச்சிருக்கலாம். அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி மாதிரி இப்போ சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவரலாக இல்லை, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஏதாவது சைன்ஸ் காட்டணும், ஏதாவது சைன் காட்டினா மட்டும்தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண முடியும், எஃபோர்ட் கொடுக்க முடியும், ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். பட் நமக்கு குறைச்சி கூட அவங்க நமக்கு ஒரு சைனை நம்மளுக்கு லைக் பண்ணுற மாதிரியோ நமக்காக வெயிட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சைனை காட்டாத ஒரு பட்சத்துக்கு நம்ம அங்கோட்டு போகிறது சரியில்லை. இதனால இவருக்கு லேசினஸ் காட்டிட்டு இருக்காரு. ஓப்பனாக சொல்ல போகிறேன், இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடைச்சிட்டோம். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் நானுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கிட்டே தோற்று போகாத ஒரு கேரக்டர் ஆகும். என்னை இவர் தோக்கடிச்சிட்டு அவ்வளோ மேபி இவர் உலகமே அழிஞ்சாலும் யார் சில வார்த்தைகளை விட்டாலும் யார் ஏமாத்திட்டு போனாலும் டக்குன்னு உடையாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் இவர் திங்க் பண்ணுற விஷயம் நான் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கிட்டே தோற்று போகாத ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டு ஸ்நேகம் கொண்டு, ரியல் லவ் கொண்டு, ஒரு ட்ரூ லவ் கொண்டு ஃபஸ்ட்டு என்னை ஒருத்தி தோக்கடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கரண்ட்லி கிடச்சிடும். நம்ம சொல்ல நம்ம எடுத்த முடிவு தப்பு, நம்ம நடந்துக்கிட்ட தப்பு, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப கேர் பண்ணி அது ரொம்ப பார்த்து ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கணும். நம்ம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு லைஃப் இப்போ கொலாப்ஸ் ஆக்கி வச்சுட்டு. ஓகே, யாரை எனக்கு லைஃப்பில் நான் தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஆடணுமோ அவங்க என் லைஃப்பை விட்டு வெளியே போகிறது மாதிரி நானே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு. அப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி கரண்ட்லி உங்கள் மெமரிஸ் லைக் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு மைண்டு 24/7 உங்களோட தோட்ஸ் உண்டு. டே பை டே உங்களை நினச்சிக்கிட்டு இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணதுக்கு லேசினஸ் ஆகும். ஏன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவர் அட் த சேம் டைம் இவருக்கு உங்களோட மெமரிஸில் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. சம்டைம் ரிலேஷன் செப்பரேஷன் ஆனாலும் சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லாட்டாலும் இவர் உங்கள் மெமரிஸில் கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும். இவர் ஆக்சுவலி இவருக்கு மைண்டில் எப்படி ட்ரூ இன்டென்ஷன் தான் இவர் உங்ககிட்ட ஒரு ஐ லவ் யூ ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் லேசினஸ் இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் எங்கே இருந்தாலும் இவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஓகே, மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு உன்னோட லைஃப்பை விட்டு நான் போயிடுவேன், இல்லைங்க ஒரு நாள் உனக்கு லைஃப்பில் நான் கிடைக்காமலே போயிடுவேன். அப்போ இவர் சொல்லியிருக்கலாம், நீ எப்படி போனால் நான் உன்னை காண்டாக்டே பண்ண மாட்டேன், கம்யூனிகேஷனே பண்ண மாட்டேன், நான் அப்படியே விட்டோன்னு இவரை ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் இது போஸ்டர்காரங்களே திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்களை கனெக்ட் பண்ணணும், இவருக்கு லைஃப்பில் மறுபடியும் கொண்டு வரணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும், ஒரு லவ் வேணும், இது ஒரு தோட்டத்தில் இவர் கடந்து ட்ரூ இன்டென்ஷன் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. நீயும் நானும் சேரும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன், நீ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு லைஃப்பில் ஏதோ உலகம் இயக்கிட்டு இருக்குது, பட் நானும் நடந்து போயிட்டுருக்கேன். பட் நான் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, பட் நான் ஹாப்பியாக இல்லைங்க ஒரு ஃபீலிங் தான். ஏதோ ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு ஒரு அப்சஷன் உண்டு, ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் செக்ஷுவலாக நீங்கள் இன்டிமேஷன் ஆகிருந்தீங்க, பேசியிருந்தீங்க, பழகிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அடிக்ஷன் இவருக்கு டே பை டே கூடிக்கிட்டே போகுது, குறைஞ்சிக்கிட்டு இல்லை கூடிக்கிட்டே போகுது. இவருக்கு அது அந்த ஒரு அடிக்ஷன் இவருக்கு கூட அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகணும், பேசணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், அதே மாதிரி மறுபடியும் இன்டிமேஷன் ஆகணும், இந்த ஒரு தோட்டு இவருக்கு நல்லாவே இருக்குது. பட் இதெல்லாம் நடக்கலான்னு சொல்லும்போது பயங்கர ஒரு சங்கடத்தில் போயிட்டுருக்காரு, சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காரு. நம்ம என்ன ஆக்கி வச்சுருக்கோம், ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொலாப்ஸ் ஆக்கி வச்சுருக்கோமே, இன்றைக்கி நானும் அவ்வளோ காண்டாக்டில் இருந்தோம், கம்யூனிகேஷனில் இருந்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கலாம், ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்.
எனக்கு இப்போ லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ்ஸுமே இல்லையே, இது நினைக்கிற ஒரு டைமில் பயங்கர சங்கடமாகும். கடவுள் எதுக்கு என் லைஃப்பில் இவங்களை கொண்டு வந்து விட்டாங்க, இவ ஒரு ட்ரூ லவ் மூலமாக ஒரு ஸ்நேகம் மூலமாக என்ன தூக்கடிச்சிட்டாங்க, நான் தோத்துட்டேனே. பட் இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. அது வெளியே ஜீரோ இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் வெளியே நோ கான்டெக்டாக இருக்கலாம், டெத் ஆகி போயிருக்கலாம். பட் இன்னர் வைஸ் நான் அவளோட மெம்பர்ஸ் தான் கருது போயிட்டுருக்கேன். அவள் இல்லாமல் எனக்கு லைஃப் இல்லை. 24 என் மைண்டில் எடுத்துக்கிட்டே தான் இருக்கா. போக 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 எனக்கு இவளுக்கு மேலே இருக்கிற அடிக்ஷனும் கூடிக்கிட்டே தான் போய் தவிர ஒரு நாள் அது குறைஞ்சிக்கிட்டே இல்லை. இவருக்கு வேறு யாருக்கிட்டே உங்ககிட்ட ஃபீல் ஆகிற ஒரு க்ராஷ் ஃபீலிங் வேறு யாருக்கிட்ட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ இவர் கட்டாயம் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். ஒரு காலை உங்கள் கையிலேயும் காலையும் விழுந்து அது உங்களை சமாதானப்படுத்துவார். ஓகே, ட்ரூ இன்டென்ஷன் நமக்கு அதுதான். இவர் ஆக்சுவலி கரண்ட்லி உங்களை ஒரு பயங்கர ஒரு பொக்கிஷமாக பார்த்துட்ருக்காரு. இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு எனக்கு இவளுக்கு ஒரு ஃபோர்ஸ் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஏன்னா நானுங்கிறது யாருக்கிட்டே தோற்று போகாத ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டு ஸ்நேகம் கொண்டு என்ன ஊற்றி தூக்க அடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இவளுக்கு ஒரு ஃபோர்ஸ் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. நானும் அவளும் எனக்கும் அவளுக்குள்ள கனெக்ஷன் ஜென்மமாக நானும் அவளை கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு செப்பரேஷனில் நான் இவ்வளோ தூரம் அவளை மிஸ் பண்ணுறதும் இவ்வளோ தூரம் அவளை திங்க் பண்ணுறதும் அவள் இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லாததும் அவள் இல்லைங்க நான் ஒற்றைக்கு இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இந்த செப்பரேஷனில் வரதுக்கு ரீசனே வந்து நானும் அவளும் ஜென்மமாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு. எனக்கும் என்னோட ஆத்மா அவள் இருக்கும்போது மட்டும்தான் ஹாப்பியாக இருக்குது. அவள் என்னோட ஆத்மா அவளை மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணுது. ஓகே, என்னதான் எனக்கும் அவளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நானும் அவளுக்கு கூட சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ரியலைசேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உண்டு. ஸோ அதனால தான் இவரோட வைப்ரேஷனும் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ரிலேஷனுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும், பல மெசேஜ் ஷேர் பண்ணணும், உங்களை கனெக்ட் பண்ணணும், உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, அப்போ இவ்வளோ ரியலைசேஷன் இவ்வளோ சக்ஸஸ் இவருக்கு லைஃப்பில் வந்ததுக்கு ரீசன் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் தான். ஓகே, நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கலாம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், கரண்ட்லி நீங்கள் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி என்ன சொல்லுது, இவர் கரண்ட்லி இப்போ கால் பண்ணாமல் இருக்கலாம், மெசேஜ் பண்ணாமல் இருக்கலாம், கனெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவர் ஷோராக இவர் கனெக்ட் பண்ணுவார். ஓகே, ஏன்னா இவருக்கு நாட்கள் போக போக டே பை டே உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அடிக்ஷனாக இருக்கட்டும் கூடிக்கிட்டே போகுது. இவர் ஆக்சுவலி டவுனாக இருக்கிற ஒரு டைமில் இவருக்கு மைண்டில் உடனே இவருக்கு ஒரு தாட்ஸ் உங்கள் கூட பேசணும். நீங்கள் இருக்கிற லைஃப்பில் இருந்து இவர் ஹாப்பியாக இருப்பார், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு பேசணும். என் லைஃப்பில் இருந்தீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு ஒரு தாட் தான் இவருக்கு உண்டு. இவர் ஆக்ஷன் எடுப்பார், ஆக்ஷன் எடுக்காமலாம் இருக்க மாட்டார். இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர ஒரு ஹாப்பினஸும் பயங்கர ஒரு சக்ஸஸும் பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ கிடைக்கும். பட் இவர் எடுப்பார். கரண்ட் இவர் ஒரு லேசினஸ் காட்டினாலும் ஷோராக இவர் ஆக்ஷன் எடுப்பார், உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவார். நமக்கு அதான் இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே, மறுபடியும் இந்த ஒரு லைஃப் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி டாக்ஸிக்காக இந்த மாதிரி இல்லாமல் இது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆக எனக்கு தெரியல. பட் இனி இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய ஒரு டைமில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக். ஏன்னா நீங்களும் அவங்களும் மறுபடியும் கனெக்ட் ஆகும்போது அவ்வளோ ஒரு சக்ஸஸ், ஒரு பிரைட்னஸ், ஒரு என்ன சொல்லுது, அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக உங்களுக்கு வரப்போகுது. நமக்கு அதான் இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக மேபி உங்களுக்கும் ஃபீல் ஆகலாம். ஜென்மமாக நானும் அவனை கனெக்டில் இருக்கேன் அப்படி ஒரு ஃபீல் ஆகலாம் உங்களுக்கும். ஓகே, ஸோ இவர் உங்களுக்கு இப்போ கரண்ட்லி இருக்க ட்ரூ இன்டென்ஷன் தான். இவர் எனி டைம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், உங்களுக்கான ஒரு டைமை கொடுக்கணும். இந்த ஒரு இதில் தான் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் குறைச்சி டைம் கொடுங்க. இவருக்கு லைட்டாக இவர் ஒரு லேசினஸ் காட்டினாலும் கண்ணை மூடிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுல பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஏன்னா இவர் கரண்ட்லி சக்ஸஸ் எதிர்பார்க்குறாரு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் இதுதான் ஒரு ட்ரூ இன்டென்ஷன். தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். A letter important, C letter important, P letter important, S letter important, T letter important, L letter important. ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இது இம்பார்ட்டண்டான வந்து பார்க்கலாம். May month important, June month important, July important, September important, October important. Yes. The important date பார்க்கலாம். 5 important, 6 important, 7 important, 9 important, 10 important, 18 important.
எஸ் 18. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.